ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லா பிள்ளைங்களுக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி கேசரி எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். அதை நல்லா வேக வச்சுட்டு வடிகட்டிடுங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான முந்திரி திராட்சை ஆட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வெறும் முந்திரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகணும்னு அதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்ச ஜவ்வரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நான் 2 ஏலக்காய் நல்லா நசுக்கி அதையும் போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். சால்ட் டேஸ்ட்டுக்காக தான், கொஞ்சம் சும்மா பிஞ்சு போட்டால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டு ஒரு ஸ்பூன் மேலே நெய்யை ஊற்றிட்டு நீங்கள் இறக்கினீங்கன்னா நல்ல டேஸ்டியான ஜவ்வரிசி கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.